ஏய், வீட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எனக்கு கோபம் தலைக்கு ஏறிச்சு, உங்க 2 பேர் கை காலையும் உடைச்சு விட்டுருவேன். அந்த விக்கிரகம் எங்க இருக்குன்னு சொல்றீங்களா இல்லையா? நான் சொல்றேன் சார், நான் சொல்லிடுறேன், என்ன விட்டுடுங்க. இது புத்திசாலித்தனம். சொல்லு. அது என்ன ஆச்சுன்னா, நடந்தது அப்படியே சொல்றேன் சார். அந்த விக்கிரகத்தை வெளியில வித்தா 2 கோடி ரூபாய் பணம் கிடைக்கும்னு இந்த ஜக்கி தான் எனக்கு ஆசை காமிச்சான். அதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன். நேத்து சாயந்தரம் ஜக்கி சேகரன் வீட்டுல இருந்து அந்த விக்கிரகத்தை திருடிட்டு வந்துட்டான். நாங்க அத ஊரை விட்டு வெளியில எடுத்துட்டு போலான்னு லாரியோ டெம்போவோ வருதான்னு தேடிக்கிட்டு இருந்தோம். அப்பதான் எதிரில் நீங்க வந்தீங்க. ஆனா அதே நேரத்துல வாய மூடுறா. மன்னிச்சிருங்க, தப்பாயிருச்சு. ஏய், நீ சொல்லு. சார் நீங்க எங்களை கூப்பிட்டீங்கல்ல, அந்த நேரத்துல விக்கிரகம் எங்க கிட்ட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஏய், என்னையாச்சு இவனுக்கு? பைத்தியம் முடிச்சிருச்சா? யோ, என்னையா நீ? ஏயா பைத்தியக்கார மாதிரி இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க? நிஜமாவே பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு? ஒழுங்கா உண்மையை சொல்லிட்டு அந்த ஆள் நம்மளை விட்டுடுவாயா? வீட்டுக்கு போய் சந்தியாவந்தன மாதிரி பண்ணுவையா? கெடுத்துட்ட. ஒருவேளை சங்கரன் சாஸ்திரிகள் சரின்னு சொன்னா அதுக்கப்புறம் இவ உங்க வீட்டுல இருக்கலாம். அவரு கிளம்புன்னு சொல்லிட்டா அதுக்கப்புறம் இவ கிளம்புறது தானே நியாயம். கொஞ்சம் கூட கருணையே இல்லாம இப்படி பேசுறீங்களே. எங்க கஷ்டம் உங்களுக்கு புரிய போறதில்ல. உங்களுக்கு என்ன, எந்த சம்சார பந்தமும் கிடையாது. நீங்களும் குடும்பம் குட்டின்னு வாழ்ந்திருந்தா அன்பு பாசம் கஷ்டம் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இத பாருங்கம்மா, கஷ்டம் சுகம் அன்பு பாசம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் குடும்பத்தை கட்டிக்கிட்டாதான் ஆச்சா? உங்களெல்லாம் பார்த்து என்னால தெரிஞ்சுக்க முடியாது. 4 நாள் இவளை வீட்டுல வச்சிருந்து இப்ப உங்க எல்லாருக்கும் சங்கடம்னு சொல்றீங்களே. இவளுக்கு உயிர் கொடுத்த அந்த வீரையன் இவளை விட்டு கொடுக்கும் போது எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பான். அதை யோசிச்சு பாத்தீங்களா? இவ பிறந்ததுல இருந்து அவன்தான் இவளுக்கு அப்பாவா அம்மாவா இருந்து வளர்த்திருக்கான். அவனே இவளை தெய்வ காரியத்துக்காக விட்டு கொடுத்துட்டான். நீங்களும் கொஞ்சம் பெரிய மனசு பண்ணணும். அப்படின்னா சரிங்க, மாமா கிட்ட நான் பேசி சம்மதிக்க வைக்கிறேன். ஆனா அதுக்கப்புறம் மல்லி இங்கேயே இருக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்காது இல்ல? சங்கர சாஸ்திரிகள் ஒத்துக்கிட்டாருன்னா மல்லி இந்த வீட்டுல ராணியாவே இருக்கட்டும், எனக்கு ஆட்சேபனை இல்லை. மாமாவோட கையில கால்ல விழுந்தாவது கெஞ்சி கேட்டு அவரை ஒத்துக்க வைக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. மல்லி இங்கேயே இருக்கணும். அவர் ஒத்துக்கலன்னா என்னோட உயிரை வேணும்னா எடுத்துக்கிட்டு அப்புறம் மல்லி அனுப்புங்கன்னு கேக்குறேன். சாகிறதும் வாழறதும் நம்ம கையில இல்லையேம்மா, அதெல்லாம் தெய்வத்தோட விருப்பம்.
விருப்பாக்ஷா, மாரியப்பன் சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தாலும் இருக்கலாம். இல்ல, அவன் சொல்றது எல்லாமே பச்சை பொய். நம்மளை ஏமாத்துறதுக்காக அவன் என்ன வேணாலும் நாடகம் போடுவான், எப்படி வேணாலும் நடிப்பான். நவரசத்தையும் அரைச்சு குடிச்சு வச்சிருக்கான். அந்த திறமை எல்லாத்தையும் நம்ம முன்னாடி காட்டுறான், அவ்வளவுதான். ஆனா அவன் குறிக்கோள் மட்டும் ஒண்ணுதான், நல்லவ மாதிரி நடிச்சு நமக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஸ்ரீ சக்கரத்தை மொத்தமா அபகரிக்கணுங்கிறது தான். ஸ்ரீ சக்கரம் அவனுக்கு கிடைச்சதோட பலன் அவனுக்கு கிடைக்கணும்னா நம்ம உதவி நிச்சயமா அவனுக்கு தேவையாச்சு. அது எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். அந்த முட்டாளுக்கு என்ன தெரியும்? ஸ்ரீ சக்கரத்தை என்னமோ ஒரு பரமவீர சக்கரான்னு நினைச்சுக்கிட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டு அவன் கண்ணுல படுற பொண்ணுங்க கிட்ட இதையெல்லாம் காட்டி அவங்கள தன்வசப்படுத்தலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் கிட்ட இருந்து ஸ்ரீ சக்கரத்தை நாம வாங்கலன்னா தேவையில்லாம நம்ம நேரத்தை நாம வீணாக்குற மாதிரி ஆயிடும். இப்போ அடுத்து என்ன பண்றது? கடிக்கே, மாரியப்பனை நம்ப முடியாது. எப்படி அவன் நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்கான்? ஸ்ரீ சக்கரம் அவங்கிட்ட தான் இருக்குன்னு நம்ம 2 பேருக்குமே நல்லா தெரியும். நீ கேட்கும்போது நீ பூஜிக்கிற உன்னுடைய தாய் மாரியப்பனோட பேரத்தான் காட்டிட்டு. இப்ப அதே கேள்வியை மாத்தி கேளு, எந்த இடத்துல இருக்குன்னு கேளு. அது மட்டும் தெரிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துக்கு நம்ம போய் நமக்கு சேர வேண்டிய அந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம எடுத்துட்டு வந்துடலாம். அவனுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்ல யோசனை. மல்லி போக வேண்டான்னு நீங்களாவது சொல்லுங்களேங்க. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. நம்மளை விட அப்பாவுக்கு தான் விஷயம் ரொம்ப நல்லா தெரியும். இதை விட சொல்றதுக்கு என்ன இருக்கு? அப்பா என்ன முடிவெடுத்தாலும் சரி, அதுக்கு நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? நான் எந்த விஷயத்தையும் வற்புறுத்த மாட்டேன். யாரும் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் அந்த தெய்வத்தோட சங்கல்பம் எதுவோ அதுதாம்மா நடக்கும். இருந்தாலும் என் அபிப்பிராயத்தை கேட்டிருக்கீங்க, சொல்றேன். மல்லி இந்த ஊருக்கு வந்தது நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் சொல்றதுக்கு இல்ல, உங்க பொண்ணு சுந்தரி இல்லாத குறைய தீர்த்து வைக்கிறதுக்கும் இல்லை. தர்ம சக்கரமான காலச்சக்கரம் ஸ்ரீ சக்கரத்தை காப்பாத்துறதுக்காக. அது கூடவே ஒரு அன்பான உறவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவ்வளவுதான். சுந்தரியோட பிறப்பு கூட இதுக்குத்தான். அப்படின்னா எங்களுக்கு இப்ப மல்லி மேல எந்த உரிமையும் கிடையாதுங்கிறீங்களா? எங்களோடவே இருன்னு நாங்க சொல்லக்கூடாதா? நாம பயணம் பண்ணும்போது ஒரு மரத்து நிழல்ல ஓய்வு எடுத்ததுக்காக. நான் ஒத்துக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லா தர்மசேஸ்திரங்களுக்கும் போறேன். சொல்லுங்க, நான் எந்தெந்த இடத்துக்கு போகணும்? முதல்ல தெற்கு பக்கமா நீ போகணும். அரிஹந்தபுரான்னு அங்க ஒரு ஊர் வரும். அங்க தட்சிணநாதாங்கிற பேர்ல ஒரு சிவாலயம் இருக்கு. அந்த புண்ணிய ஸ்தலத்துல சிவலிங்கத்துடைய தலை மேல ஸ்ரீசக்கர யந்திரம் பதிஞ்சிருக்கும்.